Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தர்பூசணி பழத்துடைய ஆரோக்கிய நன்மைகள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கோடை காலத்துல தர்பூசணி இயற்கை நமக்கு தந்த ஒரு வரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது மிக மிக குறைந்த கலோரிகள் கொண்ட ஒரு பழமாகும். இதுல 90% நீர்ச்சத்து நிறைஞ்சிருக்குது. கோடை காலத்துல மட்டும் இல்லாம எல்லா நேரத்திலையும் தர்பூசணியை தாராளமா எடுத்துக்கலாம். இதனால உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது. சருமம் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதுல தர்பூசணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முக அழகு மற்றும் தோள்களை பளிச்சுன்னு மாற்ற தர்பூசணி பெரிதும் உதவுது. இதுல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் முடி மற்றும் சருமத்துக்கு ரொம்ப நல்லது. சருமத்துல பாக்டீரியா தொற்று மற்றும் அலர்ஜி ஏற்படாமல் தடுக்கவும் தர்பூசணிய சீசன் டைம்ல டெய்லி சாப்பிடுறது நல்லது. இதயம் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதுல தர்பூசணி பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தர்பூசணியில ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் இரும்பு சத்து, புரதச்சத்துலாம் அதிக அளவுல இருக்கிறதுனால உடல் வலிமையை அதிகரிக்க இது உதவுது. அது மட்டும் இல்லாம தர்பூசணியில இருக்கக்கூடிய பொட்டாசிய சத்து இதய ஆரோக்கியத்தை உறுதி செய்து மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகளையும் குறைக்குது. உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல தர்பூசணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தர்பூசணியில இருக்கக்கூடிய தனிமங்கள் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது. அதே போல இதயத்துல தமனிகள் சிறப்பாக செயல்படவும் தர்பூசணி பழம் உதவுது. தர்பூசணியில இருக்கக்கூடிய விட்டமின் சி உடலுக்கு கட்டாயம் தேவைப்படுள்ள அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாத்தையும் முழுமையா தருது. புற்றுநோயிலிருந்து விடுபட செய்வதுல தர்பூசணி பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தர்பூசணியில் இருக்கக்கூடிய லைகோபின் புற்றுநோய் வராமல் தடுக்க உதவுது. குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை, மார்பக புற்றுநோயை தடுக்க தர்பூசணி பெரிதும் உதவுது. அதனால சம்மர் சீசன்ல தர்பூசணி கிடைக்கிறப்ப அதை சாப்பிடுறது பெண்களுக்கு ரொம்ப பேருதவியா இருக்கும். ஆஸ்துமா பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதுல தர்பூசணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவங்க தர்பூசணி பழத்தை சாப்பிடலாம். இதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி ஆஸ்துமா குறைபாட்டை சரி செய்து. அது மட்டும் இல்லாம தர்பூசணியில நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து அதிக அளவு இருக்கிறதுனால மலச்சிக்கலுக்கும் ஒரு சிறந்த மருந்தா விளங்குது. இந்த வீடியோல கோடை காலத்துல ஈஸியா கிடைக்கக்கூடிய தர்பூசணியினுடைய நன்மைகளையும் தர்பூசணி என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். தேங்க்யூ, பாய்.